சூப்பர் டேஸ்ட்டில் அட்டகாசமாட்டு மதுரை தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு தண்ணி சட்னி. வந்து 10 இட்லி கொடுத்தாலும் பத்தாது, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட். வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 வெங்காயங்க, மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்தபடி 4-5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டுங்க. இதெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வதக்கி எடுத்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா வேகக்கூடாது, ஒரு 3/4 வேக்காடு வந்தால் போதும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு பொட்டுக்கடலை போட்டு நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை அதுக்கு மேலே லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதே சூட்டிலே நமக்கு கொஞ்சம் சூடாயிரும், அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முழுமையாக ஆற விட்டு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து எல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணுங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திட்டாக இருக்கணும். கொஞ்சம் பவுடராக அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், திக்காக இருக்குது. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றணுங்க. சூடாக இருக்கும்போது ஊற்றக்கூடாது, குழன்னு ஆயிரும். தண்ணி சட்னி வந்து தண்ணியாக இருக்கணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சட்னியை ஊற்றியாச்சுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. இப்போ இட்லியோடு விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தாராளமாக விட்டு குழம்பி சாப்பிட்லாங்க. யாருக்கெல்லாம் அந்த சட்னி பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு மதுரை தண்ணி சட்னி வச்சாச்சுங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க.